நாளைய இயக்குனர் நீதான் நாளைய இயக்குனர் நாளைய இயக்குனர் நீதான் நாளைய இயக்குனர். வெல்கம் பேக் டு நாளை இயக்குனர் சீசன் 4. லாஸ்ட் சீசன்ல ஒரு கண்டெஸ்டன்ட் அப்ராட்ல இருந்து, அதாவது நியூ ஜெர்சில இருந்து நம்மளோட நாளை இயக்குனர்ல பார்ட்டிசிபேட் பண்ணாரு. அதே மாதிரி இந்த தடவை கலிபோர்னியால இருந்து ஒரு கண்டெஸ்டன்ட் நம்ம கூட வீடியோ கான்ஃபரன்சிங்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். அவரோட மூவியை இப்போ நம்ம இங்க ஸ்கிரீன் பண்ணலாம். ஹலோ மணிராம். வணக்கம் ஜெனிஃபர், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். கலிபோர்னியா எப்படி இருக்கு? கலிபோர்னியா இப்போ கொஞ்சம் குளிர போகுது. குளிர போகுதா? ஒபாமா உங்களை எல்லாரையும் கேட்டதா சொன்னார். நானும் கேட்டதா சொல்லுங்க. சோ மணிராம், நீங்க எங்க வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இங்க யூஎஸ்ல ஒரு பிரைவேட் கம்பெனில எல்லாம் கழுத கெட்டா குட்டிச்சவருங்கிற மாதிரி சாஃப்ட்வேர்ல தான் இருக்கேன். இந்தியாவில் படிக்கும்போது எல்லாரும் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லி அப்படியே படிச்சு முடிச்சு இங்க ஓடி வந்துட்டோம். அப்போவே இது சினிமாங்கிற கனவு மிஸ் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் இங்க வந்த பிறகு கூட நான் நாடக குழுக்கள்லாம் ஆரம்பிச்சு நிறைய ஒரு வித்தியாசமான டிராமாக்கள்லாம் அரங்கேற்றிட்டு இருந்தோம். அப்புறம் சமீபத்தில் ஷார்ட் மூவிஸ்லாம் எடுக்க ஆரம்பித்தேன். நாளை இயக்குனரை வந்து நான் ஃபர்ஸ்ட் சீசன்லேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். போன சீசனில் மித்ரன் நியூ ஜெர்சிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ண உடனே முடிவு பண்ணிட்டேன், இது மாதிரி அவன் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இருந்துச்சு. ஸோ அடுத்த சீசன் நாளை இயக்குனர் 4 எப்படியும் கலந்துக்கிறது நான் அப்போயே முடிவு பண்ணிட்டேன். ஸோ இப்போ நாளை இயக்குனர் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன். ட்ரெயின் தூரத்தில் வருதுன்னு தெரியுது. இந்த வாட்டி எப்படி ட்ரெயினை பிடிச்சிருவேனுங்கிற நம்பிக்கை இருக்கு. ஓகே, வெரி குட் மணிராம். உங்க மூவியோட பேர் என்ன? மூவி பேரு தமிழ் இனி. தமிழை வச்சு ஒரு கதையா? ஆமா, பாரதியாரோட கவிதை இருக்கு. ஆக்சுவலா பாரதியார் சொல்லக்கூட தமிழ் இனி மெல்ல சாகும், அந்த மேற்கு மொழிகள் புவி மீசை யோங்கும் அப்படின்னு என்று அந்த பேதை உரைத்தான்னு பாரதியார் சொல்லுவாங்க. சில பேர் தப்பா பாரதியாரே அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு கோட் பண்ணுவாங்க. அந்த கவிதையிலேருந்து தமிழ் இனி என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அதை எடுத்து பண்ணியிருக்கோம். ஓகே, உங்களோட மூவி இப்ப பார்க்கலாமா? பார்க்கலாம். எனக்கு அமெரிக்கால நிறைய விஷயங்கள் பிடிக்கும். நம்ம ஊர் மாதிரியே கோயில், என் பையனோட சின்ன குடும்பம், ரோடு, பார்க்கு, இது எல்லாத்துக்கும் மேல என் பேரன் தேவா. இவங்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு பிடிக்காது. Come on, Grandpa. You're too slow. Catch me, catch me, catch me. இதான் இவன் பேசுறதுதான். எப்ப பார்த்தாலும் இங்கிலீஷ், சுட்டு போட்டாலும் இவன் வாயில தமிழே வராது. You call it wrong? பிடிச்சிட்டேன். No cheating. You gotta catch me when you... தேவா, உனக்கு தான் நான் பேசுறதெல்லாம் புரியுதுல, அப்புறம் ஏன் இங்கிலீஷ்லயே பதில் சொல்ற? இந்த ஊர்ல அவனா தோலை குலுக்குறீங்க. Hey Dev, coffee, juice for you. Thank you. No mention please. Thank you. 妈妈，我们去那边玩好不好？我可以当球என்னடா பேசுறாங்க?吗 Chinese. No, it's Mandarin, Dad. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க. அதாவது நம்ம வாழ்க்கையை பத்தி, நம்ம கலாச்சாரத்தை பத்தி நாம எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாலும் அதை பார்க்குற மாதிரி வராது. வேற ஏதாவது சமாதி உனக்கு மட்டும் இல்ல, உன் குடும்பத்துல பையனுக்கு தூங்குற நேரம் ஆயிடுச்சு. பார்க்க எவ்வளவு டயர்டா இருக்கான்னு பாரக்கண்ணா. அப்புறம் ராஜா வந்து ராட்சசனை கொன்னு மக்களை எல்லாம் காப்பாத்திட்டான். What's Rakshasan? ராட்சசன்னா ஜெயிண்ட். You're so good at telling stories, Grandpa. கிராண்ட்பா வேணாமே, தாத்தா சொல்லுடா. Grandpa's nice, Grandpa. சரி, தூங்கு. அப்பா தேவ் தூங்கிட்டானா? குட். சாமிநாதா, இவனுக்கு
தேவாக்கு தமிழே வரலையேடா. என்ன தாத்தான்னு கூட கூப்பிட மாட்டேங்கிறான். அதெல்லாம் சரியா போயிடும்பா. ஸ்கூல்ல இங்கிலீஷ்ல பேசி பேசி அதான் ஈஸியா வருது. ஆனா தமிழ் நல்லா புரியும்பா. இல்ல சாமிநாதா, தமிழ் செத்துரும். இப்படியே போச்சுன்னா அடுத்த தலைமுறையில தமிழே இருக்காது. அப்பா அப்பா, அமெரிக்கால தான் நம்ம கல்ச்சர் வாழுது நீங்க தான் சொன்னீங்க. சொன்னேன், இப்ப அப்படிதான் இருக்கு. ஆனா ஒரு 20-30 வருஷம் ஆச்சுன்னா. அப்பா, உங்களுக்கு கவலைப்பட ஒரு விஷயமே இல்லையா? அடுத்த வாரம் எஸ்பிபி வர்றாரு, அடுத்த மாசம் சுதா ரகுநாதன் இப்ப வர்றாங்க. இன்னும் 30 வருஷம் ஆச்சுன்னா இங்க யாருமே தமிழ் பேசலைன்னா அப்புறம் யாரு வருவாங்க? இப்ப எப்போ இந்தியால இருந்து வருவாங்க, இங்கேயும் தமிழ் தமிழ் மன்றம், சீஃபா கான்செர்ட், தமிழ் ஸ்கூல், இதனால மட்டும் தமிழ் வாழ்ந்துராது. நம்ம பேசணும். பேசினா மட்டும்தான்ப்பா தமிழ் வாழும். You are unnecessarily getting excited பா. இல்ல சாமிநாதா, உனக்கு தான் புரியல. டெல்லியில உங்க அண்ணன் வீட்டுல இங்கிலீஷ் இல்லைன்னா ஹிந்தி தான். நம்ம ரமேஷ் இல்ல, அவன் ஹைதராபாத்ல தானே இருக்கான். அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன், அங்கேயும் இங்கிலீஷ் இல்லைன்னா ஹிந்தி தான். இவங்க பரவாயில்ல, உங்க அக்கா இருக்கிறதே சென்னையில, அவ பசங்க கான்வென்ட்ல படிக்கிறாங்க. அதனால அவங்க வீட்டுல எப்பவுமே இங்கிலீஷ் தான். அது அவங்க அங்கேயாவது இந்த பசங்களை மட்டும் நம்பி தமிழ் இல்லை. எப்படியாவது கட்டு போட்டுட்டாவது வாழ்ந்துரும். ஆனா இங்க மொழி தானப்பா நம்ம கலாச்சாரத்துக்கு பாலம். இவனுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா, லாங்குவேஜ் இஸ் த பிரிட்ஜ் டு அவர் கல்ச்சர். அது இல்லைன்னா புதுசா வரவங்க தமிழ் பேசலாம். ஆனா உன் வீட்டுல, உன் சந்ததியில வீட்டுல பேசலைன்னா தமிழ் செத்துரும். சரிம்மா, அடுத்த வருஷம் இந்தியாவில் சந்திக்கலாம். தேவ், இங்க வா. இந்த தாத்தா ஞாபகம் வச்சுக்க. Thank you, Grandpa. நல்லா படிக்கணும். தாத்தா போயிட்டு வர்றேன். Tata. Bye bye, Tata. Don't worry, Dave. We'll see him soon, okay? Come, let's get ready for school. Ma, school teacher சொன்னாங்க that evening basketball match இருக்கு. நான் லேட்டா வருவேன். மணிராம், தமிழை வச்சு ரொம்ப அருமையான படம் எடுத்திருக்கீங்க. உங்க வீட்ல எப்படி, நீங்க தமிழ் தான் பேசுவீங்களா? உங்களோட பசங்களும் உங்ககிட்ட தமிழ் பேசுவாங்களா? பசங்க யூஸ்வலா அவங்க ஒரு 5-6 வயசு வர வரைக்கும் வீட்டிலே இருக்கிறதுனால முக்காசி தமிழ் தான் பேசுவாங்க. நிறைய பேர் தமிழ் பேசுவாங்க. பட் அவங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்ச உடனே அது நீங்க உடனே அந்த டிஃபரன்ஸ் பார்க்கலாம். தமிழ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்து ஒரே இங்கிலீஷ் தான். அப்புறமா நம்ம தமிழ்ல பேசினா கூட அவங்க இங்கிலீஷ் தான் பதில் சொல்லுவாங்க. அது 10 வயசு 15 வயசு அது மேல ஆயிடுச்சுன்னா எல்லாமே ஃபுல்லாவே இங்கிலீஷ் ஆயிடும். அது இந்த சப்ஜெக்ட் ரொம்ப எனக்கு நெருக்கமான சப்ஜெக்ட். அதனால அது படமா எடுக்கணும்னு ஆசைப்பட்டு எடுத்திருக்கேன். இப்போ இந்த படம் எடுத்ததுலேருந்து எங்க வீட்டுல கண்டிப்பா தமிழ் தான் பேசிட்டு இருக்கோம். இதான் என் பையன் தான் நடிச்சது. ஓகே மணிராம், உங்களோட மூவிக்கான கமெண்ட்ஸை இப்போ ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ஓவர் டு யூ ஜட்ஜஸ். பிரபு சாலமன் சார், எப்படி இருந்தது மூவி? மணிராமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா அது அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஷாட்டும் உள்ளார வந்து அந்த பெயின் இருந்தால் தான் அப்படி எடுக்க முடியும். அது மணிராமை எங்கேயோ அது உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு. ஏன்னா நம் தமிழ் மண்ணில் படித்து இந்த மண்ணும் இந்த மக்களும் அவரை வந்து அரவணைச்சி இங்கே இந்த மண்ணில் இருந்த டீச்சர்ஸ் அவரை படிக்க வச்சு இங்கேருந்து அனுப்பிச்சு, ஆனால் அவர் அங்கே போய் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கிறதுனால அது அவர் உறுத்துது. இது இருக்கணும். அந்த செல்ஃப் ரிப்பண்டன்ஸ்ன்றது ஒவ்வொருத்தருக்கு இருக்கிறப்ப தான் இந்த மண்ணு மேலே இருக்கிற ஒரு மரியாதை. என் தமிழுக்கு வந்து 3000 வருடம் இருக்குது வரலாறு.
இந்த மொழியை விட ஒரு சுவையான மொழி எதுவுமே கிடையாதுன்ற ஒவ்வொருத்தரும் ஒரு தமிழன்ற ஒரு திமிரோடு இருந்தால் தான் இந்த மொழியை வந்து காப்பாற்ற முடியும். அந்த டயலாக் எக்ஸலண்ட் மணிராம். இட்ஸ் அ கல்ச்சருக்கு வந்து ஒரு பிரிட்ஜ் வந்து நம்ம லாங்குவேஜ்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, பிரமாதமான ஒரு விஷயம் அது. இது நீங்கள் அங்கே இருக்கிற எல்லா தமிழ்ச்சங்கங்களுக்கும் இந்த ஷார்ட் ஃபில்மை வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி போட்டு காட்டுங்க. நீங்கள் எல்லாருக்குள்ளேயும் வரணும் அந்த உணர்வு. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் 4ல் நீங்கள் வந்து ஒரு பேசப்பட போகிற ஒரு இயக்குனராக இருப்பீங்க. தொடர்ந்து இந்த உணர்வுகளை பண்ணுங்க. சுரேஷ் கிருஷ்ணா சார், நீங்கள் சொல்லுங்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மணிரா, ரொம்ப ப்ரில்லியன்ட் ஃபிலிம். நான் இந்த எல்லா கான்டெஸ்டன்ஸ்ட்டையும் நான் இதே தான் சொல்கிறது. ஒரு மேட்ரு எடுத்துட்டா அழகாக ஃபோக்கஸ்டாக இன்டென்ஸாக சொல்லுங்கள். தட் யூ டன் இட் த்ரூ அவுட். அந்த மேட்ரு ஃபஸ்ட்டு ஷார்ட்லேருந்து இஸ் மெயின்டைன்ட் இட். அதில் சின்ன ஒரு ஷார்ட், அது ரொம்ப அந்த சைனீஸ் பேசுகிறாங்க, அவங்க வந்து அவங்க கம்யூனிட்டியில் அவங்க லாங்குவேஜ் பேசுகிறாங்க, நம்ம தமிழ் பேசாமல் இங்கிலீஷ் பேசின்னு இருக்கோங்கிறத ரொம்ப சட்டிலாக பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப ஹைலைட் மேட்ரு இதில். அண்ட் ஃபைனலாக அந்த அப்பாவுக்கும் பையனுக்கும் பேசும்போது அங்கே சின்ன பையன் அங்கே படுத்துட்டு இருக்கான். அந்த விஷுவலில் தட் ஷார்ட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். அந்த ஃபாதர் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. த ஹோல் பிக்சரில் ஐ திங்க் அந்த 5 minutesல உள்ள ஒரு பெயின் வந்தது, ஒரு ஃபீலிங் வந்தது. ஓ மை காட், எனக்கே ரொம்ப வந்து நான் பாதியும் தமிழ் பதில் இங்கிலீஷ் பேசிகிட்டு இருக்கேன். ஐ ஹோப் இட்ஸ் அ பிக் அவேக்கனிங் ஃபிலிம் ஃபார் மெனி. அண்ட் இந்த டாபிக் உங்களுக்கு பெயின் இருக்கிறதுனால நீங்கள் இவ்வளோ பர்ஃபெக்டாக சொல்லிட்டீங்க. பட் வென் தி அதர் ரவுண்ட்ஸ் வில் கம், தெர் வில் பி ஸோ மெனி டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ். அதில் நீங்கள் எப்படி ஷைன் பண்ண போகிறீங்க. பட் த கான்செப்ட், த ட்ரூத் நீங்கள் பிடிச்சது பர்ஃபெக்ட். தி ஒரு மேட்ரு ஸ்கிரிப்ட் பேஸ்டு, த ஹோல் ட்ரீட்மெண்ட் பர்ஃபெக்டாக இருந்தது. ஐ ஹோப் யூ வில் கண்டினியூ அண்ட் மேக் அஸ் வெரி ஹாப்பி. தேங்க்யூ. மணிராம், சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஜெனிஃபர். ரொம்ப நன்றி திரு பிரபு சாலமன் அவர்களும் சுரேஷ் கிருஷ்ணா அவர்களுக்கும். இந்த மாதிரி உங்களுடைய கமெண்ட்ஸை கேட்டு தான் நாங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் எங்களை. தட் இஸ் மை ஒன்லி எய்ம். எண்ட் ஆஃப் திஸ் சீசன் வந்து எது நடக்குதோ இல்லையோ, ஐ ஷுட் பிகம் அ பெட்டர் ஃபில்ம் மேக்கர் அப்படிங்கிறது தான் ஒரு மெயின் எய்ம். உங்களோட இன்புட் எல்லாம் ரொம்ப வேல்யூபிள். என்னோட டீமும் பின்னாடி இருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் த டீம் ஆல்சோ. ஸோ இது தமிழ் செத்துரும் அப்படின்னு வசனம் வச்சதே கொஞ்சம் உடனே மனசுல தைக்கிறதுக்காக தான். உடனே சொல்லுவோம் அது எப்படி சாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் தமிழ் செத்துரும் நினைச்சீங்கன்னா அதுதான் எனக்கு வேணும், சாகாம பாத்துக்கோங்க. அதுக்காக பாரதியார் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி மெல்ல தமிழ் நீ சாகும், அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை யோங்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னு அவர் சொல்லல, என்று அந்த பேதை உரைத்தான் அந்த வசை எனக்கு எய்திடலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாரு. சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பீர். நான் என்னோட படத்துல சொல்லியிருக்கிறது அவ்வளவுதான் பண்ண வேண்டாங்க, வீட்டுல தமிழ் பேசுங்க போதும். வெரி வெல் டன் மணிராம். நன்றிங்க, தேங்க்யூ. இன்னைக்கான எல்லா ஃபிலிம்ஸும் பார்த்து முடிச்சாச்சு. இன்னைக்கு பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் த வீக் யாருக்கு போக போகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். பட் அதுக்கு நம்ம ஜூரியை கூப்பிடணும். ஸோ லெட்ஸ் வெல்கம் our judges onto the stage. இன்னைக்கு பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் த வீக் அவங்களுக்கு ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் வழங்கும் 5000 worth rupees gift காத்துக்கிட்டே இருக்கு. அது யாருன்னு நம்ம ஜூரி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜட்ஜஸ், இதில் எந்த டவுட்டுமே இல்லை. பெஸ்ட் ஃபிலிம் கோஸ் டு மணிராம் இயக்கத்தில் இருந்த தமிழ் இனி. மிஸ்டர் மணிராம் அவருடைய கசின். நான் இப்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. திரைக்கடல் தாண்டி தமிழுக்கு திருப்பியும் தமிழ்நாட்டுக்கு ஒரு விருது கிடைக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. மணிராம், உங்கள் சார்பில் இந்த விருதை நான் வாங்கிக்கிறேன் நம்ம ஜட்ஜஸ் கிட்டேருந்து. குட் லக். அண்ட் அந்த கிஃப்ட் மட்டும் இல்லை, மணிராம் அவரோட ஃபேமிலிக்கு நலாஸ் ஆப்பக்கடை வழங்கும் 5000 worth rupees டின்னர் கூப்பன் கிஃப்ட்.
பெஸ்ட் டெக்னீஷியன் ஆஃப் த வீக் வாங்க போறவங்களுக்கு ஹேண்ட்வோ ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் டேபிள் ஃபேன் அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் worth ₹5,000. அது யாருக்கு போக போகுது ஜட்ஜஸ்? Once again, Mr. Maniram, the best director award நாங்கள் அவர் கொடுக்குறோம். இதில் பெஸ்ட் டெக்னீஷியன் இது. இன்னைக்கு ரெண்டாவது அவார்ட் பெஸ்ட் டெக்னீஷியன், அதுவும் நீங்க வாங்கியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எப்படி சொல்றதுனே தெரியல. இது இந்த மாதிரி அவார்ட்ஸ் தான் எங்களுக்கு ரொம்ப டானிக் மாதிரி. ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் த அவார்ட். தேங்க்யூ ஸோ மச். ரெண்டு பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மணிராம். பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த வீக் அவங்களுக்கு ஜெய் என்டர்பிரைசஸ் பிளாட் ப்ரொமோட்டர்ஸ் வழங்கும் ₹4,000 worth மொபைல் ஃபோன். அது யாருக்கு போக போகுது ஜூரி? ஒன்ஸ் அகெயின் சேம் ஃபிலிம். அந்த தாத்தாவை ஆக்ட் பண்ண அவர் பேர் ரொம்ப பிரமாதமாக ஆக்ட் பண்ண, ரொம்ப நேச்சுரலாக இருந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் அண்ட் டயலாக்ஸ் தமிழ்லாம் ரொம்ப பிரமாதமாக பேசினார். ஐ திங்க் த ஹோல் எபிசோட் அவர் ஷோல்டரில் இருந்தது அண்ட் ஹி பர்ஃபார்ம் ஸோ வெல் இன் த ஹோல். எல்லாம் கடைசியில் இந்த திருவிளையாட தருமை மாதிரி எல்லாம் அவரு பண்ணுறாரு. கடைசியில் அவார்ட் மட்டும் நான் வாங்குற மாதிரி ஆயிப்போச்சு. தேங்க்யூ. பெஸ்ட் பெர்ஃபார்மரும் உங்களோட மூவில இருக்க ஒருத்தருக்கு தான் போயிருக்கு. அவர் இங்க இருக்காரா? அவர் பேரு திருமுடி துளசிராமன். அவர் படத்துல தான் தாத்தா, ஆனா இங்க ரொம்ப யூத். இவர் தான் அவரு. ஆனா அவர் வந்து ஏற்கனவே ஒரு பனித்துளி அப்படிங்கிற ஒரு படத்துல கூட ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. மிஸ்டர் திருமுடி துளசிராமன். ரொம்ப நன்றிங்க. நான் மணிராமோட ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ல வந்து மீன் லைக் அந்த அவரோட பிளேஸ்ல எல்லாம் நான் நடிச்சிருக்கிறேன். நிறைய அவர் எனக்கு என்னை வந்து ஆக்சுவலாக ஹி ஹஸ் டோன் டவுன் வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் ஓவர் ஆக்டிங், அந்த காலத்து சின்ன ஸ்கூல்ல சத்தம் போட்டு வசனம் பேசிட்டு இருந்ததை அப்படியே டோன் டவுன் பண்ணி அவரோட பிளேஸ்ல எல்லாம் வந்து நேச்சுரலா ஆக்ட் பண்றதுக்கு he taught me so much and he is so talented and so proud to lucky to get this chance actually. Yeah, so and இது ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். நான் வந்து எங்க அப்பா வந்து என்னை விசிட் பண்ணாரு. யூஎஸ்ல இருக்கிறப்போ எங்க ஃபேமிலியை விசிட் பண்ணாரு. இந்த படம் பண்றப்போ நான் கம்ப்ளீட்டா ஐ வாஸ் திங்கிங் அபவுட் மை ஃபாதர். அவரை நான் மனசுல நினைச்சிட்டு இந்த ரோல் பண்ணேன். அதனால ஓரளவுக்கு என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. அண்ட் டைரக்டரும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. அண்ட் தேங்க்யூ. ஆடியன்ஸ், உங்களுக்கான பிரைஸ் இன்னைக்கு பெஸ்ட் ஃபிலிம் வாங்கின தமிழ் இனி. இந்த படத்துக்கான விமர்சனங்களை எழுதி அனுப்புங்க. உங்களோட பெஸ்டா இருந்தா உங்களுக்கு எவரெஸ்ட் வழங்கும் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் பிரைஸா காத்துக்கிட்டே இருக்கு. சீக்கிரம் எழுதி அனுப்புங்க. அனுப்ப வேண்டிய முகவரி JV மீடியா ட்ரீம்ஸ், 194 G3 கோல்டன் நெஸ்ட் அபார்ட்மெண்ட்ஸ், 3rd மெயின் ரோட், ஸ்ரீ சாய் நகர், விருகம்பாக்கம், சென்னை. சென்ற வாரத்தின் சிறந்த விமர்சனத்திற்காக எவரெஸ்ட் வழங்கும் வாட்டர் ஹீட்டரை பரிசாக பெறுபவர் S. நர்தன், பெங்களூரு. உங்களை நான் நெக்ஸ்ட் வீக் மீட் பண்றேன். until then it's bye bye from நாளைய இயக்குனர் டீம். இயக்குனர் நீதான் நாளைய இயக்குனர், நாளைய இயக்குனர் நீதான் நாளைய இயக்குனர். திறமை அனைத்தும் கொட்டி கொடுப்பாய், சிகரம் என்னும் உயரம் பிடிப்பாய், கனவுகள் தன்னை நினைவுகள் செய்வாய், உள்ளங்கையில் விருதை எடுப்பாய். கரையின் தாகம் தீரப் போகுது, உலகம் உன்னை அறிய போகுது, உந்தன் படங்கள் பேச போகுது, வெற்றி மாலை சூ